பாக்யலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க பாக்யா ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாக்யாவுக்கு ஒரு ஃபோன் வருது. பாக்யா போய் அந்த ஃபோன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ண உடனே இங்க ஒரு கஸ்டமர் தான் பேசுறாரு. இது மாதிரி இந்த ஆயுத பூஜைக்கு உங்க ஸ்வீட்லாம் பார்த்தேன், எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சுமா. எனக்கு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு 350 பேருக்கு தேவையான ஸ்வீட்லாம் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஸ்வீட்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன். எனக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அந்த ஆர்டர் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும் பாக்கியா உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் என்ன லிஸ்ட் அனுப்புங்க சார், நான் என்ன மாதிரியான ஸ்வீட்லாம் செய்யணும்னு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு அனுப்புறேன் சார் அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அப்படின்னு ஃபோன் வைக்கிறாங்க. இங்கே உடனே செல்வி, அக்கா என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை செல்வி பாத்தியா நாம அந்த ஆயுத பூஜைக்கு ஆர்டர் எடுத்து பண்ணோம்ல, அது மூலியமா இப்போ ஒரு கிளைண்ட் கிடைச்சிருக்காரு. 350 பேருக்கு ஸ்வீட் செய்யணுமா, அதுலயும் ஒரு 5-6 வகையான ஸ்வீட் செய்யணுங்கிறாரு. அதான் என்னென்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லி லிஸ்ட் அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு நாம எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொன்னோம்னா அவரு ஆர்டர் தரேன்னு சொல்றாரு செல்வி அப்படின்னு சொல்ல, அக்கா சூப்பர்க்கா, நீ கூட இந்த ஆயுத பூஜை ஆர்டர் எடுத்து பண்ணும்போது ஏன் அக்காவுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு நான் யோசிச்சேன்க்கா. ஆனா கடைசியில அந்த ஆர்டர் மூலியமாவும் நமக்கு இப்போ அடுத்தடுத்து ஆர்டர் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு இங்க செல்வி சொல்றாங்க. இப்படி செல்வியும் பாக்கியாவும் பேசிட்டு இருக்கும் போது இனியா வராங்க. இனியா பார்த்த பாக்கியா, என்ன இனியா இங்க வரா அப்படின்னு யோசிக்கும் போது செல்வி சொல்றாங்க, அக்கா இனியா பாப்பா வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும், பார்த்து செல்வி வரட்ட விடு அப்படின்னு சொல்லவும் இங்க பாக்கியா கேக்குறாங்க, என்னாச்சு இனியா, ஏன் காலேஜ் போலியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, சாப்பிடுறியா, ஏன்னா சாப்பாடு எடுத்துருவான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஏன் இனியா என்னாச்சு? இல்லைம்மா நான் உங்களை பார்த்து பேசலான் தான் வந்தேன். அம்மா எனக்கு உண்மையாகவே காலேஜ் போக பிடிக்கலம்மா, அங்கே இருக்க எல்லாருமே நான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்குமா, அது உனக்கு புரியுதா இல்லையா, ஏன் சும்மா காலேஜ் போலியா காலேஜ் போலன்னு கேட்குற. நேத்தி நீயும் டேடியும் சண்டை போடுறது எந்த அளவுக்கு தெரியுமா ஸ்பீடாக பரவி இருக்கு. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் வரைக்கும் எல்லாருமே இதை பத்தாம பேசுறாங்க. நான் டேடி கிட்டையும் பேசினேன். டேடி ரொம்பவுமே ஃபீல் பண்ணாரு, தான் பண்ணது தவறு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இனிமே உன் பக்கம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருப்பா. ஆனா நீ அதுக்கு ஒண்ணுதாமா பண்ணணும், டேடி மேல கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கிடுமா. சத்தியமா உன் பக்கம் டேடி வரவே மாட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்ல, இங்க பாக்கியா சொல்றாங்க, என்ன நீ பேசுற, இது என்ன எனக்கு உங்க அப்பாவுக்கும் இருக்கு தனிப்பட்ட பிரச்சனை நினைக்கிறியா? தனிப்பட்ட பிரச்சனையா தான் நான் ஏன் நீ கேஸ் கொடுக்க போறேன். உங்க டேடி என்ன பண்ணார் தெரியுமா, சமைச்ச பிரியாணியில கெட்டு போன சிக்கனை கலந்து அது மூலியமா எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படாம தெரியுமா. எல்லாருமே உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல சேர்த்திருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாரு. என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்துட்டாங்க. சொல்ல போனா உங்க டேடி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரியாம இருந்தா இந்நேரத்துக்கு நான் ஜெயிலுக்குள்ள இருந்திருப்பேன். நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட வாய்க்கிலேயே பேசியிருக்க முடியாது. உனக்கு நான் 1000 பண்ணாலும் உனக்கு உங்க டேடி தான் முக்கியமா தெரியும். ஏன்னா உங்க டேடி உனக்காக டான்ஸ்ல சேர்த்து விட்டார் இல்லையா, அதனால உனக்கு உங்க டேடி தான் முக்கியம். நீ உங்க டேடி மேல விசுவாசமா இருக்கிறது ஓகே, ஆனா அதுக்காக என்ன பலிகடா வாக்காத இனியா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒண்ணு, என்ன பாக்கியா என்ன ரொம்ப ஓரா பேசிட்டே இருக்க, இங்க பாரு கோபி பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அவனை நீ ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைக்கிறது அது அதை விட மெரிய தப்பு, புரியுதா. அதனால நீ ஒழுங்கா போய் கேஸ வாபஸ் வழிய பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்க பாக்கியா சொல்றாங்க, என்னத்த என்ன புள்ள மேல பாசமா, அப்போ 1000 தப்பு பண்ணாலும் புள்ளதான் இல்ல, அதான் புள்ள பாசம் பொங்கிட்டு வருது உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு பாக்கியா எனக்கு புள்ள பாசம்லாம் இல்ல, அவன் என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போறத என்னால் ஏத்துக்க முடியாது அப்படின்னு இங்க ஈஸி சொல்றாங்க. அப்படின்னா உங்க புள்ளிட்ட போய் நீங்க பேசுங்க புரிதுங்களா, எந்த தப்பும் பண்ணாம அமைதியா வீட்டுல இரு, உன்னோட குடும்பத்தை பாரு, உன்னுடைய பிசினஸ் பாருன்னு அவருக்கு சொல்லி கொடுங்க. அப்பதான் அவரும் நல்லா இருக்க முடியும், எனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. என்னால கேஸ வாபஸ் வாங்க முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிச்சா இருங்க, இல்லையா தாராளமா கிளம்பி போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இது நான் சொந்தமா சம்பாதிச்ச வீடு, அதோட இது என்னோட சொந்த பிசினஸ். என்னுடைய மன திருப்திக்காகவும் என்னுடைய பின் செலவுக்காகவும் தான் நான் சம்பாதிக்கிறேன்.
உங்களுக்கு விருப்பம்னா தாராளமா போலாம் அப்படின்னு இங்க பாக்கியா சொல்லவும் இங்க ஈஸ்வரியும் இனியாவும் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இது அம்மா இப்படி பேசிட்டாங்க, சென்டிமெண்டா ஏதாவது பேசினா அம்மா மனசு மாறுவாங்கன்னு டேடி சொன்னாரு. ஆனா அம்மா எதுக்குமே மனசு மாறலையே அப்படின்னு இனியா யோசிச்சுட்டே போறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம கோபிக்கு செந்தில் கால் பண்றாரு. டேய் கோபி, எங்கடா இருக்க? சொல்லு செந்தில். வீட்டுல தான் இருக்கேன். ஏண்டா, ஏன் குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அட இல்லப்பா, வீட்டுல ராதிகா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. ராதிகா என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் பாக்கியா பக்கமே போக கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா என்னால எப்படி செந்தில் போகாம இருக்க முடியும்? எங்க அப்பாவுடைய இறுதி சடங்குல எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணக்கூடாதுன்னு அந்த பாக்கியா ரொம்ப தெளிவா காய் நகர்த்தினா. அதோட என்ன பல இடத்துல அசிங்கப்படுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பாக்கியம் சும்மா விட்டுருவானா? ஆனா இதெல்லாம் ராதிகாவுக்கு புரிய மாட்டேது செந்தில். அதான் ராதிகா அந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன நீ அமைதியா இருங்கன்னு சொல்றா. நான் எப்படி வந்து அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு இங்க கோபி சொல்றாரு. சரி கோபி, இப்ப என்ன பண்றது? சரி வா, அந்த செஃப் ஆனந்த் இருக்கால, அவன்கிட்ட போய் வக்கீல் பேசினாரு. அவன்கிட்ட பேசி அவன் மட்டும் கேஸ வாபஸ் வாங்கினாலோ, இல்ல அவன் வந்து இதுக்கெல்லாம் காரணம் கோபி இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா தான் சொல்லிட்டாலோ நம்ம பிரச்சனைலாம் முடிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லுவோம். இங்க கோபியும் நம்ம செந்திலும் வீட்டுக்கு போறாங்க. ஆனா செஃப் ஆனந்த் பிடி கொடுத்து பேசவே இல்லை. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாக்கியா மேடம் பண்றதுதான் சரி. நீங்க பாக்கியா மேடம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பாக்கியா மேடம் ரொம்பவுமே நல்லவங்க. அவங்களுக்கு என்னால இனிமே எந்த துரோகத்தையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்க செஃப் ஆனந்த் தெளிவா சொல்லிடாரு. இத பார்த்த கோபிக்கும் செந்திலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வெளியே வந்த கோபி செம்ம டென்ஷனா இருக்காரு. செந்தில் சொல்றாங்க, கோபி விடு கோபி, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல செந்தில், இந்த செஃப் ஆனந்த் கண்டிப்பா கோர்ட்ல போனா எனக்கு ஃபேவரா தான் பதில் சொல்லுவான் போலக்கு. அதாவது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவான் போல. அப்படி சொல்லிட்டானா நான் உள்ள போயிடுவேன். எனக்கு உள்ள போறத பத்தி கவலை இல்லை செந்தில். ஆனா அந்த பாக்கியாவை நான் பழி வாங்கவே இல்லையே. நான் உள்ள போயிட்டேன்னா அந்த பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுவா. அந்த பாக்கியம் அப்படி நான் தோக்கக்கூடாது. அந்த பாக்கியாவை தான் என் காலை விழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க செஃப் ஆனந்த நம்ம ஒரு காரை வச்சு தூக்கிட்டா என்ன அப்படின்னு கோபி சொல்றாரு. செந்தில் ஒண்ணு, என்ன கோபி இப்பெல்லாம் சொல்ற? ஆமா செந்தில், இந்த செஃப் ஆனந்த் மட்டும் அன்னைக்கு மட்டும் வந்து கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரணம் கோபிநாத் சார் தான் சொல்லி அவன் ஒரு பதில் மட்டும் சொல்லிட்டானா போதும், ஈஸியா என்னுடைய ஹோட்டல் எடுத்து மூடிடுவாங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுவே பாக்கியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆயிடும். பாக்கியா என்னைக்குமே நான் தோக்கடிக்க கூடாது. அவ எனக்கு காலுக்கு கீழே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் சொல்ற மாதிரி செய் செந்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கார் ரெடி பண்ணி கோபியே போய் அந்த செஃப் ஆனந்த இடிச்சிடறாரு. இடிச்சதும் இங்க செஃப் ஆனந்த் கீழே விழுந்துடுறாங்க. உடனே அக்கம் பக்கத்துல எல்லாருமே ஓடி வந்து செஃப் ஆனந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இங்க செஃப் ஆனந்த் ரொம்பவுமே சீரியஸா இருக்காரு. அப்ப இங்க செஃப் ஆனந்துடைய வீட்டுல இருக்க எல்லாருமே போய் பாக்குறாங்க. அப்போதான் செஃப் ஆனந்த் தன் பொண்ணுகிட்ட ஒரு சில விஷயத்தை பத்தி பேசுறாரு. இது மாதிரி அன்னைக்கு பிரியாணில கெட்டு போன சிக்கனை கலந்தது நான் தான், அதுக்கெல்லாம் காரணம் கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் தான். ஸோ அதனாலதான் நீயும் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே ஆபத்தா இருந்த. அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அப்பா பொறுத்த வரைக்கும் வேணும்னும் இல்ல அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கணும்னு நினைக்கல. அவர் காசு கொடுத்தாருன்னு அப்படி விஷயத்த பண்ணேன். அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய கஷ்டத்தை தான் உண்டு பண்ணுது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் இப்போது என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க செஃப் ஆனந்த் பேசுறாரு. அத எல்லாத்தையுமே இங்க செஃப் ஆனந்துடைய பொண்ணு வீடியோவா எடுத்திருக்காங்க. எடுத்து மட்டும் இல்லாம அதை பாக்கியா கிட்டையும் அனுப்பிடுறாங்க. இங்க கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு கண்டிப்பா செஃப் ஆனந்த் வரமாட்டான். ஏன்னா அவன் தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கானே. சோ அது வரைக்கும் கேஸ தள்ளி போடுவாங்க, இல்லையா கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி இங்க சந்தோஷமா இருக்காரு. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனோன்னே இங்க ஜட்ஜு விசாரிக்கிறாங்க. சோ கோபிநாத்துக்கும் அந்த செஃப் ஆனந்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. செஃப் ஆனந்த் இப்போ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க சொல்லுவோம். உடனே எல்லாமே இந்த கேஸ அப்படியே கேன்சல் பண்ற மாதிரி போகுது. ஜட்ஜும் தீர்ப்பல்ல போறாரு. சோ இந்த கேஸ்ல இவருக்கு போதிய ஆதாரம் இல்லாதனால இவரை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா சவுண்டா நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்துறாங்க. அதை பார்த்த கோபிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இந்த பாக்கியா லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் பண்றாளே, ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல நம்மளை பத்தி எதனா பிரச்சனையை கொண்டு வந்திருக்காளா, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருமே யோசிக்க
அப்பன்னு பார்த்து பாக்கியா தன்னுடைய மொபைல் போனை ஜட்ஜிட்ட கொடுக்குறாங்க. இதுல ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும். அப்படிங்கும்போது இங்க நம்ம செஃப் ஆனந்தோடைய பொண்ணு முதல்ல கோபியும் செந்திலும் வந்து செஃப் ஆனந்த பிளாக்மெயில் பண்ணி பணம் தரேன், ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பாக்கியா தான் சொல்லு, என்னுடைய பேர் அடிபடக்கூடாது அப்படின்னு அவர் பேசின எல்லா ஆதாரமும் அந்த வீடியோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கோபி அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த செஃப் ஆனந்த கார் விட்டு ஏற்றினதுக்கு அப்புறம் செஃப் ஆனந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்கும் போது தான் உயிருக்கு எதனா ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் செஃப் ஆனந்த் தனக்கு நடந்தது எல்லாம் என்னென்ன, நான் எப்படி இந்த ஹோட்டல் வந்து சேர்ந்தேன், எனக்கு யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, எனக்கும் கோபிக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசியிருக்காரு கோபி. அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அதையும் ஜட்ஜிக்கிட்ட போட்டு காட்டுறாங்க பாக்கியா. இப்படி எல்லாமே கோபிநாத்துக்கு கரெக்டான ஆதாரமா இருக்கு. ஸோ கோபிநாத் தான் உண்மையிலேயே குற்றவாளி அப்படிங்கிறத இங்க ஜட்ஜும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி தீர்ப்பளிக்கிறாங்க. ஸோ குறைஞ்சபட்ச தண்டனையா 5 வருஷம் கண்டிப்பா கோபிநாத் ஜெயில இருந்துதான் ஆகணும். அவருடைய கிச்சன் லைசன்ஸை நாங்க கேன்சல் பண்றோம். கிச்சன் நடத்துறதுக்கு எந்த ஒரு விதத்திலையும் இவரு தகுதியானவர் இல்ல, இவரு பிசினஸ் நடத்தவே தகுதியானவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சீல் குத்துறாங்க. அதுல இங்க நம்ம கோபி ரொம்பவுமே மனம் முடிஞ்சு போயிறாரு. இப்படி நாம எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம். இந்த பாக்கியாவை ஒட்டுமொத்தமா ஒண்ணு இல்லாம ஆக்கி மூணையில உட்கார வச்சு அவளை கதறணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில எல்லாமே அப்படியே உல்டாவா அமைஞ்சிருச்சு. நமக்கே இப்போ எல்லாமே மிகப்பெரிய ஆபத்து வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க கோபி பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்புறம் ஜட்ஜி சொல்றாங்க, இது மட்டும் இல்லாம இந்த பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அவங்களுக்கு நஷ்ட ஈடா இந்த கோபிநாத் அவர்கள் 30 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரியும் தீர்ப்பளிக்கிறாங்க. அதை கேட்ட கோபி இங்க ஒரு பக்கம் நாம ஜெயிலுக்கும் வந்துட்டோம், இன்னொரு பக்கம் நாம சேர்த்து வச்சிருந்த 30 லட்ச ரூபாய் காசும் போயிடுச்சு. லாஸ்ட்ல இந்த பாக்கியாட்ட நாம தோத்துட்டோமே, பாக்கியா ஜெயிச்சுட்டாலே இந்த பாக்கியாவை எப்படி பழிவாங்குறது, எப்படி இங்கிருந்து வெளில போறது அப்படிங்கறத இங்க கோபி பயங்கரமா யோசிக்கிறாரு. சோ கோபி தான் குற்றவாளி, கோபிய அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க அப்படி விஷயம் ராதிகாவுக்கு தெரிஞ்ச உடனே ராதிகா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க. இந்த கோபிட்ட நான் பல வாட்டி சொன்னேன், அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு. கேட்டாரா இவரு, இப்போ என்னையவும் என் குழந்தை மயோவையும் தனியா தவிக்க விட்டுட்டு இவரு பாட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப நாங்க என்ன பண்றது, ஏன் இதுக்காக எங்க வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி இங்க ராதிகாவும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ராதிகாவுக்கு கோபி நல்லவரா திருந்தி எப்பதான் வீடு வந்து சேருவாரு அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருக்கு. ஆனா கோபிக்கு பாக்கியாவை எப்படி பழிவாங்க முடியும், நம்மள ஜெயிலுக்கு கொண்டு வந்த பாக்கியாவை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன் அப்படின்னு இங்க கோபி பயங்கரமான ஒரு சபதத்தை கையில் எடுக்கிறாரு.